தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் கமிஷன் செய்தது. வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி துவங்கியது. இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டது. பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்ட படிவங்கள் தேர்தல் கமிஷனின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மாநிலம் முழுதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. எஸ்ஐஆர் பணிக்கு முன் தமிழகத்தில் 6,14,41,587 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் பணியின் போது 97,32,832 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. இதில் இறந்த வாக்காளர்கள் 26,94,000, முகவரி மாறிய வாக்காளர்கள் 66,44,000 பேர், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 3,39,000 பேர் ஆவர். இதன் மூலம் தமிழகத்தில் தற்போது 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 2,77,60,332, ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233, மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,191 பேர். மாவட்ட வாரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் விவரம் வருமாறு: சென்னை 14,25,000, காஞ்சிபுரம் 2,74,000, செங்கல்பட்டு 7,00,000, திருவள்ளூர் 6,19,000, மதுரை 3,80,000, சிவகங்கை 1,05,000, ராமநாதபுரம் 1,17,000, தேனி 1,25,000, திண்டுக்கல் 3,24,000, விருதுநகர் 1,89,000, கோவை 6,50,000, திருப்பூர் 5,63,000, நீலகிரி 56,000, ஈரோடு 3,25,000, கன்னியாகுமரி 1,53,000, கடலூர் 2,46,000, விழுப்புரம் 1,82,000, கள்ளக்குறிச்சி 84,000, திருநெல்வேலி 2,16,000, தென்காசி 1,51,000, தூத்துக்குடி 1,62,000, சேலம் 3,62,000, கிருஷ்ணகிரி 1,74,000, நாமக்கல் 1,93,000, திருச்சி 3,31,000, அரியலூர் 24,000, கரூர் 80,000, பெரம்பலூர் 50,000, மயிலாடுதுறை 75,000, நாகப்பட்டினம் 57,000, தஞ்சாவூர் 2,06,000, புதுக்கோட்டை 1,39,000, வேலூர் 2,15,000, ராணிப்பேட்டை 1,45,000, திருப்பத்தூர் 1,16,000, திருவண்ணாமலை 2,52,000, தர்மபுரி 82,000, திருவாரூர் 1,74,000 வாக்காளர்களின் பெயர்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 1,03,812 வாக்காளர்களின் பெயர்களும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியான எடப்பாடியில் 26,375 வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை டைப் செய்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் மற்றும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என வாக்காளர்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமோ, முகவர்கள் மூலமோ அல்லது ஆன்லைன் மூலமோ ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். அதற்காக அனைத்து பூத்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அப்போது அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார்.
அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க முடியும். நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6 இல்லை இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் இருக்குது, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம்.